கூட்டாட்சி நடைமுறைக்கு வந்திருக்கு. கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க. ஒரு 2 வார்த்தை நம்ம தலைவர் அவர்கள் முதல் மாநாட்டிலே சொன்னார், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னார். சொன்னதை செஞ்சு காட்டிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். இதுதான் உண்மையான கொள்கை கூட்டணியாக இருக்க போது. கண்டிப்பாக ஒரு அசைக்க முடியாத சக்தியாக தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான இந்த அரசு அமையும். மக்களுக்கு 2 கட்சிகளுக்கு அழைப்பு அவங்களும் பங்கேற்கிறாங்களா சார்? அடுத்த கட்டமாக இதை தலைவர் விரைவில் இதுக்கான ஒரு நல்ல செய்தியை அறிவிப்பார். மற்ற கட்சிகள் அமைச்சரவையில் இடம்பெறும் பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகா சுதந்திரமாக செயல்பட முடியும். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து அரசியல் கூட்டணி கிடையாது. ஒருமித்த ஒரு கருத்தின் அடிப்படையில் எங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த கூட்டணி கட்சிக்கு அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மதசார்பற்ற சமூக நீதிங்கிற கொள்கையில் அடிப்படையாக கொண்டு இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் எங்கள் தலைவர் அவர்கள் உண்மையாலுமே மக்கள் நலன் சார்ந்த அரசியல் மட்டும்தான் செய்ய போகிறார். அதனால் எந்தவித யாருமே எது தவறு சொல்ல போகிறதில்ல.